Hi friends, good morning. So எங்களுடைய நியூ இயர் வந்து சுவாமி படத்தோட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் காலையில் கண் முழிச்ச உடனே யூஸ்வலாக விஷு கனி பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நாங்கள் நியூ இயர் அன்னைக்கு பார்க்குறோங்க. குட்டி சூப்பராக குளிச்சுட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு காலையில் உனக்கு என்னடா கிஃப்ட் கொடுத்தேன் நான் மாமி? Headphones and watch. யா, அவனுக்கு ஒரு ஹெட்ஃபோன்ஸும் நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு எந்த கிஃப்ட்ஸும் கொடுக்கல, உங்களுக்கே தெரியும். ஸோ அவனுக்கு வந்துட்டு வாட்ச் கிஃப்டாக கொடுத்தோம். என்னது க்ளோத்ஸ்? யா, கிறிஸ்மஸ்க்கு க்ளோத்ஸ் கொடுத்தேன். பட் இன்னைக்கு கிடைச்சிச்சுல உனக்கு. ஸோ நியூ இயர் அதுமா ஹாப்பியாக இருக்கட்டும் சொல்லிட்டு தான் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அதோ அது வந்து கிறிஷுடைய ஹெட்ஃபோன்ஸு. நீ இது உள்ள வச்சிருப்போம். ஆமாம், கிறிஷுக்கு வந்துட்டு கிறிஷுக்கும் ஒரு வாட்ச்சு, அனிஷ்க்கும் ஒரு வாட்ச். சூப்பராக இருக்கடா, உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுதுடா அழகா. யா, ஸ்ட்ராப் மாத்திரம் அப்பா கிட்ட வந்து வேற மாதிரி மாத்திக்கலாம். சோ தட் நீயே இதே பிடிக்கும். ஓகே நீமா. கிறிஷ் போய் குளிச்சிட்டா நெக்ஸ்ட் நீ. யா அம்மா டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, ஜனவரி 1 அதுலயே வருது 10:20 AM. ஸோ இப்போதான் வந்து வீடியோ, நம்ம புது வீடியோ போட்டோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ஷிப்பில் போனோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோ நான் போட்டேன். ஸோ அப்புறம் எல்லாருக்குமே வந்து இதோ தான் அந்த வீடியோ காமிக்கிறேன். இப்போ தான் வந்து எல்லாருக்குமே வந்துட்டு ரிப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு தேங்க்யூ சொல்லி மெசேஜ் போட்டுட்ருக்கேன். அப்புறம் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி 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 நியூ இயர். நான் இன்னும் குளிக்கவில்லை, ஸோ அதனால் நம்ம குளிச்சுட்டு நம்ம காமிக்கலாம். அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு சாரீ கிஃப்ட் வச்சுருக்கோம், வந்த உடனே நம்ம அதை கொடுத்துடலாம். என்னடா போய் குளிச்சுட்டாடா கண்ணா, டைம் ஆகுது கிருஷ்மா. ஓ ஓகே, 11 o'clock ஷார்ப்பாக கிளம்பிட்டோம் கிருஷ்மா. நேற்று தான் தலை குளிச்சேன். என் தலைமுடி பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும். இது வந்துட்டு இந்த புஷ்ஷியாக ஒரு மாதிரி ஹேர். ஸோ இப்போ போயிட்டு இதை வேற ஸ்ட்ரெயிட்டன் பண்ணும், இல்லைனா அசிங்கமாக இருக்கும். கொஞ்சம் வந்துட்டு இதெல்லாம் போட்டு க்ரீமை போட்டு இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும். என்னடா நான் அசிங்கமாக இருக்கிறேன்னாடா? ஸோ போயிட்டு அதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும், இல்லைனா இப்படி தான் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டன் பண்ணாலும் முடி இப்படி தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு தலை வாராத மாதிரி இருக்கும். அதனால ஆப்ஷன்ஸே இல்லை. இந்த மாதிரி தலைமுடிங்களுக்கு இப்படி தான் வலி இழுத்து கட்டி நல்லா இப்போ தான் என்ன சொல்கிறது என்ன பண்ணுறது. சரி ஓகே, நாங்கள் இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகிறோம். நம்ம இப்போ வந்து போயிட்டு குளிச்சுட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸஸ், என்னுடைய புது ட்ரெஸ்ஸை காமிக்கிறாருங்க. அது தவிர நியூ இயர் அதுவுமா நமக்கு வந்திருக்க கிஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டகாசம். ஸோ ஒன்று நான் இப்போ பிரித்து காமிச்சிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பசங்களுக்கும் வந்துட்டு வெளியே போடுற ஷூங்க. இது அமேசானில் தான் நான் வாங்கினேன். நான் வேணால் என்னுடைய அந்த இதில் லிங்க் கொடுக்குற பசங்களுக்கும் அதை வாங்கியிருக்கேன். ஏன்னா அவங்க ஷூ பிஞ்சு போச்சு. ஸோ இயர்லி ஒன்ஸ் ஷூ வாங்குவோம் பார்த்தீங்களா, அதை நான் இனிமேல் வந்து நியூ இயர் அதுவும் வாங்கலான்ட்டு நியூ இயர் அதுவும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நமக்கு வந்திருக்க கிஃப்ட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் எனக்கு வந்து கிஃப்ட்ஸாக வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து dressn.com அப்படின்ற வெப்சைட்டில் தான் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா dressn.com. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் ஓப்பன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இதிலிருந்து ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம இன்னைக்கு நியூ இயர்க்கு அதுவுமா போட்டுக்கலாம். ஸோ ஸ்வெட்டர் மாதிரி இந்த ஊர் வெதருக்கு கரெக்டாக இருக்கும். எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்களேன். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துட்டு நீ வரைக்கும் வரும். அழகாக இருக்குது, கலரும் வந்து அழகாக இருக்குங்க. அப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கவரப் மாதிரி. யூஸ்வலாக இந்த ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா லைக் ஸ்விம் ட்ரெஸ் போடும்போது ஸ்விம்மிங் முடிச்சுட்டு வரும்போது ஒரு மாதிரி அப்படியே ஓப்பனாக வர முடியாதுல்ல. ஸோ அதுக்கான கவரப்ஸ் தான். ஸோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வாங்கியிருக்கேங்க. ஸோ நம்ம ஒன்றும் குட்டியாக போட போகிறதில்ல, இருந்தாலும் கொஞ்சம் கவரப் மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, அதனால தான் இதை வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புலி ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஏற்கனவே நம்மக்கிட்ட வேறு ஒன்று இருந்தது, ஆனால் அது ரொம்ப குட்டியாக டாப் மட்டுமா இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக இப்போ ரொம்ப டைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து கரெக்டாக இருக்கும். நான் வாங்கின சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தான் வாங்கியிருக்கேங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலரில், இதுவும் வந்து ஃபுல் ஹேண்டாக. மோஸ்ட்லி நான் வாங்கின ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் அந்த மாதிரி தான் வாங்கினேன். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தாங்க. இதுவும் அதே மாதிரி மாடல் தான், ஆனால் கலர் தான் வேறு. பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல் ஹேண்டு ஃபுல்லாக வர மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ எல்லாத்தோடைய லிங்க் எல்லாமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நல்ல வெதருக்கு ஏற்ற மாதிரி ஷால்னா லைக் நம்ம ஊரில் இருக்க மாதிரி அப்படியே நார்மலாக இருக்காது. இங்கே வந்து எப்படி வச்சுருப்பாங்கன்னா பார்த்தீங்கன்னா
அதுதான் பேக்கில் வரும். ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப்பில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இது 2 சைடும் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று பிளாக் சைடு, இன்னொன்று வந்துட்டு கிரே சைடு. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு தூங்கும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெளில கேஷுவலாக வந்துட்டு தூங்கிட்டு போயிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் இல்லை எங்கன்னா இருக்கும்போது அப்படின்ற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஷார்ட்டாக இருக்கும் டாப்பு. இது வந்துட்டு ஒரு ஃபுல் பேண்ட்டு. கலரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மைல்டு பீச் கலருன்னு சொல்லலாம். இது ஒரு ட்ரெஸ்ஸு. இது ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வேணால் நம்ம வந்து ஹிப் பெல்ட் இருந்ததுன்னா ஹிப் பெல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம ஒரு மாடல் வச்சுருக்கோம். போன வாட்டி நமக்கு அமிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே தான், ஆனால் கலர் மட்டும் வேறு. பார்க்கவே இது ஆக்சுவலாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்காகவே நான் இதை வாங்கினேங்க. இதாங்க, இதுதான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒன்று இருக்குது, அதை நான் காமிக்கல. நான் வந்து குளிச்சுட்டு போட்டுட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் தீம்டு. இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் ஹேண்டு. இங்கே எலாஸ்டிக் இருக்கும். அதே மாதிரி இது நெக் வந்து மற்றது மாதிரி இல்லை, கொஞ்சம் க்ளோஸ்டாகவே இருக்கும். ஸோ நமக்கு ஓப்பனாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. எல்லாத்துடைய லிங்க் நான் போடுறேன். விலைலாம் பார்த்திங்கன்னா அட்டகாசமான விலை, ரொம்ப சீப்பராக தான் இருந்தது. நான் செலக்ட் பண்ணும்போது என்னடா இவ்வளோ விலை கம்மியாக அப்படின்னு தான் இருந்தது. ஒன்று வந்துட்டு $3 இருந்தது. நான் வேணால் எல்லாம் போடுறேன், நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பலாம் வாங்க. ஆல்மோஸ்ட் கோயில் கிட்ட வந்துட்டோம். பாருங்க, நல்ல டிராஃபிக். நிறைய பேர் அங்கேயே வந்துட்டு பார்க் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ கும்பல் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கிங் லாஸ்ட் இயர் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த இயர் எங்கே வேலை சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். அங்கே ஒரு பொந்து மாதிரி இருந்ததுல லாஸ்ட் இயர், ஒரு இது மாதிரி இருந்தது. நம்ம வீடு எங்கேயும் எங்கேயா இருந்ததுன்னா காலைல எழுந்து கோபுரத்தை பார்க்கலாம் டெய்லி. இது இங்கே இருந்ததுன்னா இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் நினைக்கிறேன். ஏதோ கம்பெனி இருக்கு, ஆல் ஸ்டேட், அப்புறம் டென்டிஸ்ட், டிடிஎஸ். ஓகே, அதெல்லாம் தான் ஹவுசஸ். ரஞ்சின் பிள்ளை. யா, அந்த சைடுல எங்க இங்கயா? யா, ஸோ பின்னாடியே பார்க்கிங் பண்ணிட்டோம். இங்கே கிட்டவே கிடச்சிச்சு இல்லைம்மா? கிட்ட கிடச்சிச்சு பெருமாளை பார்க்கறதுக்கு. சூப்பராக நம்ம வந்துட்டு கேரியில் இருக்க பெருமாள் டெம்பிள் வந்தாச்சு. இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு 2021 வரும்போது பார்த்துருப்போம் வெறும் கோபுரம் அந்த இதுதான். இப்போ நல்லா பெருசாக்கிட்டே இருக்காங்கங்க. பயங்கர கூட்டம். போன வாட்டி கூட்டம் கம்மியாக இருந்ததுமா. நாங்கள் ஏர்லியராக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். போன வாட்டி வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. ஐயோ கிறிஷ் வருங்க. சாக்ஸ் கேட்டது. ஏய், இங்கனா தனியா ஒரு செப்பரேட்டா ஓடிக்கிட்டு இருக்க. நானும் கிறிஷ் வந்து செல்ஃபி வீடியோ எடுக்கணும். கேமரா பாருடா. வெயில் அடிக்குது, குழந்தை மூஞ்சி மேலேப்பா. ஆமா. சாரி, ரொம்ப அழகா இருக்குமா? இதுக்கு ஆசைப்பட்டதானே நீ ஜாக்கெட்டை போடாம மாட்டா? குளிர்ல நடுங்குதா? அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நம்ம ட்ரிப்பு வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ என்னடா இது வந்துருச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. ட்ரிப் வீடியோ இன்னும் முடியலை. மொத்தம் வந்து 5 நாள் ட்ரிப்பு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம நியூ இயர் அன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணதை போடாமல் இருக்க முடியுமா? அதனால தான் இந்த வீடியோ வந்துச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சீரீஸ் திருப்பி கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ சூப்பராக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல கூட்டம். நாங்கள் இப்போ எதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள சுவாமி தரிசனத்துக்காக அந்த இதில் தான் கியூவில் தான் நின்று சுவாமி தரிசனம் சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஸோ உள்ள பயங்கர அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா எம்மி பிரசாதம் வேற இருந்தது. ஆக்சுவலாக சாப்பிட்டுட்டே வெண்பொங்கல்ங்க. என்ன பிரசாதம்? வெண்பொங்கல் சூப்பராக இருக்கு.
கிறிஷ் கொஞ்சமாக சாப்பிட்டானா ரசம். ஸோ இன்றைக்கி தரிசனத்தில் செம்ம காமெடி நடந்ததுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர குளிர் இருந்தது. உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மா வந்து ஜாக்கெட்ஸ் எல்லாம் வந்து காரில் விட்டுட்டு வந்துட்டாங்களா. ஸோ அதனால் க்யூவில் நிற்க முடியல, நான் உள்ளே போய் நின்றுக்கிறேன், வெயிட் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னாங்க. சரி உள்ளே போய் வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டு க்யூவில் பொறுமையாக வந்தோம். பார்த்தா தாயார்கிட்ட பயங்கர கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் எட்டி எட்டி பார்த்தோம், அம்மா இல்லவே இல்லை. சரி அம்மா தரிசனம் முடிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு தாயார் வந்து பயங்கர கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தூரக்கண்ணிருந்தே சேவிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாளுடைய லைன் சின்னதாக இருந்தால் அதில் போய் ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பெருமாள் முடிச்சுட்டு வரும்போது அம்மா அந்த சைடில் இருந்து தாயார்கிட்ட கை காமிச்சாங்க. ஓ அம்மா அங்கே இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறதுக்குள்ளே அம்மா தாயாரையும் பெருமாளையும் முடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து தாயார்கிட்ட இருக்க கூட்டத்தில் மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அம்மா வெளியே வந்துட்டு எங்களை தேடிட்டு நாங்கள் விட்டுட்டு போயிட்டோம்னு நினச்சிட்டு அப்புறம் வேறு லைக் நாங்கள் வந்து டு பி ட்ரூ வந்து 2 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் தான் அம்மாவுக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட பேசிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. Gorgeous bistro. What is that? ஆமாம்மா உன் சாரி ரொம்ப அழகா இருக்குமா நிஜமாவே. பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்கு. நியூ இயர்க்காகவே ஸ்பெஷலா வச்சிருந்தியா? ஆமா. ஓகே. பர்த்டேக்கெல்லாம் ஒண்ணு முதல்ல கால்குலேட் பண்ணி தான் கொண்டாங்க. நடுவில் வந்துட்டு நாங்க எக்ஸ்ட்ரா வந்து க்ரூஸ்ல தான் யூஸ் பண்ண சொல்லி நிறைய சொல்லிட்டேன்ல. ஓகே குப்பு குப்புன்னு இருக்குடா. நல்லா தாய் ஃபுட்டு. ஓப்பா அம்மாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வெஜிடேரியன் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இல்லை உன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காமிமா. இது சூப்பராக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட் நாங்கள் ஏற்கனவே வந்திருக்கோம் கோஜீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு தாய் அண்ட் இந்தியனைஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சரி நாங்கள் முதல்ல வந்து ஹிபாச்சி புக் பண்ணியிருந்தோங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகலான்ட்டு. ஆனால் அங்கே வந்துட்டு டைம் அந்த நாங்கள் புக் பண்ண டைம் வந்து நாங்கள் தாண்டிட்டோம். அதனால அங்கே போகலை, இங்கே வந்துட்டோங்க. வந்ததுனால எங்களை துரத்திட்டாங்க. 2 o'clock க்ளோஸ் தான். 10 நிமிஷம் இருக்கு. இருந்தாலும் அவங்க வந்து டேக் அவுட் நானா நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டாங்க. 2 o'clock க்ளோஸ்ன்னு எங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்திட்டாங்க. நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்டே போயிடலாம். மலையதுக்கு போயிருக்கலாமே. இது வந்துட்டு ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இது என்னது லுகானோ ரெஸ்டாரண்ட்டே. யா போடா உள்ள போடா. அந்த ரெஸ்டாரண்ட்லேயும் எங்களை துரத்தி விட்டதுனால நாங்கள் வேறு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. ஸோ இதில் வந்து நாங்கள் யோசிச்சோம் இதுலையாவது எங்களுக்கு சோறு போடுவீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு வந்தோம். ஸோ அட்லாஸ்ட் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. இந்தியன் ரெஸ்டாரண்ட் போகலாம் சதீஷ் சொல்லிட்டு இருந்தாரு. பசங்க 2 பேரும் நோ எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னானுங்க. அவங்க வீட்டில் எப்போ பாரு இந்தியன் சாப்பாடு தானே சாப்பிட்றோம், வெளில வந்து வேண்டாம் அப்படின்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு வந்து இட்டாலியன் ஃபுட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த சீஸி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. நான் சொல்லும் போது இங்கே போகலாமான்னு கேட்கும்போது லசானியா இருக்கானுங்க. ஆனால் இங்கே வந்து லசானியா வந்து யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் வந்து இந்த மீட் சாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் யூஸ்வலாக லசானியா வந்து வெளில வாங்குறது கஷ்டம். ஏன்னா எல்லா இடத்துலையும் மீட் சாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் நாங்கள் சொன்னோம் லசானியா இல்லைம்மா அப்படின்னு. பீட்சா இருக்காடி அப்படின்னாங்க. பீட்சா இருக்குமா அப்படின்னு. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மார்கரிட்டா பீட்சா, அதுக்கப்புறம் மெட்ரேனியன் பீட்சா, அதுக்கப்புறம் வந்து மினஸ்ட்ரோம் சூப் இருந்தது. நாங்கள் வந்து இது எல்லாத்தையும் எல்லா வெஜ்ஜும் ஆர்டர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஒரு ப்ரெட் வச்சுருந்தாங்க. இந்த ப்ரெட் ரொம்ப நல்லா இருந்தது, ஹர்ப் ப்ரெட் மாதிரி. அதுக்கப்புறம் அதில் வந்து கார்லிக் அண்ட் ஆலிவ் ஆயில் வந்து டெப் பண்ணி சைடில் வச்சுட்டாங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி இதை நம்ம வீட்டில் பண்ணோமா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல. ஆனால் அங்கே நிஜமாகவே அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ப்ரெட்டும் சும்மா சொல்லக்கூடாது, இது வந்து அன்லிமிட்டட். நீங்கள் வந்து காலி பண்ணாலும் நம்ம எவ்வளோ வேணால் வைப்பாங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஃப்ரெஷ்ஷாக. அப்போ தான் பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை, இதுதான் எங்களுடைய சிம்பிளான ஒரு செலிப்ரேஷன். ஸோ ஹாப்பியாகவும் இருந்தது. என்ன தெரியல, இன்றைக்கி ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதே மாதிரி நம்ம நியூ இயர் மாதிரியே வந்து
எல்லா இந்த இயர் ஃபுல்லாக 2025 ஃபுல்லாக நம்ம எல்லாருக்குமே வந்து சூப்பராக அமையட்டும். நம்ம நினச்ச காரியம் எல்லாமே நடக்கணும். அதுதான் என்னுடைய பிரார்த்தனையாக இருக்குது. உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லாருக்குமே சூப்பராக அமையட்டோங்க. சரி, ஓகே, எல்லாருக்குமே ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர். சரி, ஓகே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா மெட்ரேனியன் பீட்சா, அதுதான் நான் வாங்கினேன். அம்மா சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்துட்டு மார்கரேட்டா பீட்சாங்க. சரி, ஓகே, நம்ம இதை வந்து சாப்பிட்டு முடிச்சிடலாம். நல்லா வந்துட்டு லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். லஞ்சு சாப்பிட்டுட்டு நேராக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட் சாப்பிட்றதுக்கு. டெசர்ட் சாப்பிட்றதுக்கு குவாலிட்டி ஐஸ்கிரீம், நம்ம ஊர் குவாலிட்டி ஐஸ்கிரீமுக்கு வந்திருக்கோம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நம்ம இந்த இதுக்கு வந்ததே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் வந்து குவாலிட்டி ஐஸ்கிரீமுக்கு வந்திருக்கோம். இது வந்துட்டு ஐ திங்க் மோரஸ்வில்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மோரஸ்வில்லோ கேரியோ இங்கே தான் இருக்குது. சரி, ஓகே, போய் பார்க்கலாம் எப்படி தான் இருக்கு. ஸோ இது ஸ்பெஷல். ஆக்சுவலி நாங்கள் எதிர்பார்க்கல. சதீஷ் தான் சொன்னார், இங்கே வந்து குவாலிட்டி வால்ஸ் இருக்குது, அப்படியே இந்தியன் இது அப்படின்னாரு. நம்ம ஊர் குவாலிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பார்த்தா சூப்பராக இருந்தது. ஸோ அதே மாதிரி எக்லெஸ் கேக் நிறைய வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இங்கே சீத்தாஃபல்னு சொல்லிட்டு சீத்தாப்பழம் உடைய ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தோங்க, நிஜமாக சூப்பர் யம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபலூடா ரொம்ப ஆசையாக வந்து சரி ஃபலூடா வாங்கலாம், ரொம்ப வருஷம் ஆச்சு. எங்கேயுமே வந்து ஃபலூடா கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அந்த நூடுல்ஸு, அந்த சப்ஜா விதை இதெல்லாம் போட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்தது. ஆரஞ்சு பைனாப்பிள். He wants to try the mango pomegranate and the orange pineapple. உங்களது என்னது? லீச்சி. அப்படின்னா அனி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லு. ஸோ இதுதான் விலை சாதாரணமாக இப்போ 1 ஸ்கூப் ஐஸ்கிரீம்லாம் $5.99, $5.99, ஆல்மோஸ்ட் $6ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிறிஷ், அனிஷா, அம்மா எல்லாருமே வந்து 1 ஸ்கூப் ஐஸ்கிரீம் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. கிறிஷெல்லாம் வந்து இந்த நூடுல்ஸ் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் டப்பாவாக இருக்குது பார்த்தீங்களா, சின்ன டப்பா வந்துட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கூட சாப்பிட்லாமா, $10. பெரிய டப்பா வந்து $16. நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே வாங்கலை, இங்கே மட்டும் சாப்பிட்டுக்கலாம், வேணா செகண்ட் டைம் வந்துக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ கிறிஷ் வந்துட்டு ஏதோ ஸ்ட்ராபெரி சீஸ் கேக்கா, அனி வந்து மேங்கோ போமோகிரானட் வாங்கினா, நான் வந்து சீதாப்பழம் ட்ரை பண்ணேன். அப்புறம் வந்து ரோஸ் பெட்டல் ஐஸ்கிரீம் இருந்தது, அது ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் அந்த லைக் ட்ரை பண்ணுறதுக்குன்னு ஒரு குட்டி இது இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ இருந்தது, அல்ஃபோன்சா மேங்கோ அல்டிமேட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சீதாப்பழம் தான். நெக்ஸ்ட் டைம் வந்து அது கண்டிப்பாக வந்து ஒரு தனியாகவே ஸ்கூப் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ எக்ஸ்ட்ரா, 100% வெஜிடேரியன் வேறு போட்டிருந்தாங்க. பரவாயில்ல, அது நான் எதிர்பார்க்கல. ஸோ சதீஷும் வந்து நார்மல் இந்த கிளாசிக் ஃபலூடா இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் அவர் வாங்கியிருந்தார். நான் வந்து மாவா ஃபலூடான்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப வருஷம் கழித்து நம்ம ட்ரை பண்ணுறதுனால எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து சொல்லுவோம். ஸோ இதில் வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்து என்ன போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் ஐஸ்கிரீம் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த மலாய் குல்ஃபி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஐஸ்கிரீமாக போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ டோட்டல் வந்து $30, 26 ஆச்சுங்க. ட்ரை பண்ணுறியா? பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ணா கிட்ட கேட்குறேன். வாட் இஸ் சார்? ஐஸ்கிரீம் நல்லா இருந்தது. அந்த இது நூடுல்ஸ்லாம் சாப்பிடவே முடியல, ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஸோ ஓகே, ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஓகேவா இருந்ததுங்க. கிறிஷ் உந்த என்னடா? Strawberry cheesecake. ஒழுங்கா இங்கே பார்த்து சொல்லு. It's strawberry cheesecake. ஸ்ட்ராபெரி சீஸ் கேக்கா? அதான் உந்த என்னது? மாவா ஃபலூடாவா? அனி உந்த என்னடா? Mango pomegranate. ஆ? Mango pomegranate. உங்களுதா? லிச்சியா? ஓகே, சூப்பர். எந்த வந்து டூட்டி ஃப்ரூட்டி ஃபலூடா செம்மையா இருக்கு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட எங்களுடைய டே முடியுது. எங்கள் டே வந்து முடிக்கும்போது பூரி சன்னா லைக் வெஜ் ரைஸ் வெஜ் பிரியாணியோடு நாங்கள் முடிச்சிட்டோம். இதுதான் எங்களுடைய டின்னர். இதோடு இந்த vlog முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. இதெல்லாம் நமக்கு வந்து அம்மா தான் சர்ப்ரைஸ் பண்ணி அசத்துனாங்க நைட்டு டின்னருக்கு ஸ்பெஷலாக. ஏன்னா நம்ம மத்தியானம் லஞ்ச் வெளியே சாப்பிட்டதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சீரீஸில் நம்ம இதோட வந்து திருப்பி நம்மளுடைய க்ரூஸ் ஷிப்புடைய பயணம் தொடரும். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம். காமெடியாக நிறைய விஷயம் நடந்தது, சோகமாகவும் நடந்தது. அதெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய்.